ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. இன்னைக்கு 2 ஷேரை பற்றி தான் உங்களோட டிஸ்கஷன் பண்ண போகிறேன். ஒன்று வந்து அமரா ராஜா பேட்டரிஸும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி தான் உங்களோட பேச போகிறேன். ஃபஸ்ட்டு அமரா ராஜா பேட்டரிஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட். இந்த சேம் ரிசல்ட் போன இயரில் என்ன கொடுத்தாங்களோ அதே மாதிரியான ரிசல்ட் தான் இந்த வருஷமும் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் பெரிய லெவலுக்கு வந்து மாற்றம் எதுவும் இல்லை. சேல்ஸுங்கிறது கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாட்டான ரிசல்ட். ரொம்ப வந்து ஹைப் கொடுத்து மேலே ஏற்றுற அளவுக்கான பெரிய ரிசல்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃப்ளாட்டான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக லாஸ்ட்டு இயர்லலாம் பார்க்கும்போது கொஞ்சமாக ஸ்லோவாக வந்துட்டு இந்த வந்து ரேம்ப் அப் ஆகுது. பட் இன்னும் அதிகமாக போகிறதுங்கிறது இன்வெஸ்டரோட எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து ரிசல்ட் சைடு. நெக்ஸ்ட்டு இந்த போர்ட் மீட்டிங்கில் இன்னொரு வந்துட்டு டிசிஷன் எடுத்திருக்காங்க. என்னன்னா அமரா ராஜா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அமரா ராஜா அட்வான்ஸ் செல் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு கம்பெனி இருக்குது. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரிஸுக்கான டெக்னாலஜி, அப்புறம் அதை பேட்டரி பண்ணுறதுக்கான ஒர்க் அப்படிலாம் பண்ணுறதுக்குன்னு டெடிக்கேட்டாக இந்த கம்பெனி விட்டுருக்காங்க. அதில் இன்னும் அதிகமாக ஒரு 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு அப்படின்னு எடுத்திருக்காங்க. இது போர்ட் மீட்டிங்லேருந்து வந்த ஒரு அவுட்கம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதேமாரி லாஸ்ட் இயர்லலாம் நிறைய கேபெக்ஸ் இந்தமாரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அதோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரிக்கு ஒரு ரீசைக்கிளிங் பிளான்ட் வந்து ஒன்று போட்டிருக்காங்க, அதாவது செய்யாறில். ஸோ அது வந்து இந்த வருஷம் எண்டில் ஆப்ரேஷனுக்கு வந்துடும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஆப்ரேஷனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா பேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இப்போதைக்கு எல்லா கம்பெனியும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வராங்க. ஆனால் ஒரு டவுன் த லைன் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் கழிச்சு பேட்டரி ரீசைக்கிள் பண்ணுறது மிகப்பெரிய பிஸ்னஸாக மாறும். ஏன்னா எல்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கார், பேட்டரி டூ வீலர்னு பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேட்டரிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான ஒர்க்குங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். வேஸ்ட் வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியான வேலைங்கிறது கிடையாது. அந்த வகையில் அமரா ராஜாவும் சரி எக்ஸைடும் சரி ரொம்ப நாளாக பேட்டரி பிஸ்னஸில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பேட்டரி டெக்னாலஜியும் நல்லா தெரியும். அதேமாரி பேட்டரி ரீசைக்கிள் பண்ணுறது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தமாரி பிளான்ட்லாம் போட்டு இதை மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது இவங்களால ஈஸியாக இந்த டெக்னாலஜி அடாப்டும் பண்ண முடியும், எக்ஸிக்யூஷனும் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நான் நம்புகிறேன். இது வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டாக வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இவங்ககிட்ட வந்து இந்தமாரி ரீசைக்கிள் பிளான்ட் அப்படிங்கிறது வருதுங்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிளான்ட் வந்து சித்தூரில் வந்து போட்டிருக்காங்க. அதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச்சில் ஏப்ரலில் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் அப்படிங்கிறது அமர்ராஜா கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இவங்களோட ரெவன்யூ பிரேக்கப் நம்ம பார்ப்போம். லெட்டாசிட் பேட்டரியோட இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயரும் நல்லா வந்து ஒரு growth கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுமையாக வந்து ஒரு growth அப்படின்னு வந்துட்டு இருக்கு. பட் அதர் பிஸ்னஸ் பேட்டரி மட்டும் இல்லாமல் மற்ற பிஸ்னஸ்லாம் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதோட growthன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது. அதேமாரி இவங்களோட ரெவன்யூ வந்து ஜாக்ரிஃபிகல் வைஸ் பார்க்கும்போது டொமஸ்டிக்கில் வந்துட்டு நல்லாவே வந்து growth காட்டியிருக்காங்க. அதேமாரி வந்து எக்ஸ்போர்ட்லேயும் லாஸ்ட் இயரில் கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன growth அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க அமர்ராஜா கிட்டேருந்து. ஸோ இதுதான் வந்துட்டு இவங்க கிட்டேருந்து வந்த இந்த ரிசல்ட்டுக்கான அப்டேட். நெக்ஸ்ட் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட போகலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் ரிசல்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராப் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து வெறும் ஸ்டாண்டலோன் ரிசல்ட்னு பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பெரிய லெவலுக்கு வந்து இயரில் இது வந்து ஃப்ளாட்டான ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இவங்க கிட்ட இருந்து என்ன அப்டேட் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இவங்களும் அமராஜா மாதிரி ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன் லிமிடெட்னு சொல்லிட்டு. இதில் வந்து அடிஷ்னலாக இன்னும் ஒரு 100 கோடி ரூபாய் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 250 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லித்தியம் அயம் டெக்னாலஜிக்காண்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 250 கோடி போட்டாங்க. இன்னும் ஒரு 100 கோடி ரூபாய் இந்த அக்டோபர் மாதம் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அதோட இமேஜஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா இந்த சைட் வந்து ஆப்ரேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இதையும் வந்து இவங்க அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 கம்பெனியும் ஏன் வந்து இப்போ இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் 2 கம்பெனிட்டும் சின்ன சின்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இவங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி அப்படிங்கிறத மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காருக்கு, டூ வீலருக்கு, மற்ற ஆட்டோமொபைல்ஸ்க்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நடக்க போகுது. லெட் ஆசிட் பேட்டரி வச்சுட்டு டூ வீலரோ இல்லை வந்து ஃபோர் வீலரும் வச்சுட்டு இவி வண்டியில் ஓட்ட முடியாது, ரொம்ப அளவுக்கு பேக்கப் தராது. அதனால லித்தியம் அயான் பேட்டரிக்கு வந்து மூவ் ஆகுறாங்க. அப்படி மூவ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கான டெக்னாலஜி வந்து வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணணும், ஃபேக்ட்ரி நிறைய உருவாக்கணும், மெஷினரிஸ் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. அதனால தான் இவங்க 2 பேரும் இதுக்கு தனித்தனியாக ஒரு கம்பெனி வச்சுட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூவில் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்கு. மேபி இட் வில் பி டேக்
3 to 4 இயர்ஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே திருப்பி திருப்பி பண்ணி இதில் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறமா இதுலேருந்து ரெவன்யூ எடுக்க ஆரம்பிப்பாங்க. அது வரையும் இந்த மாதிரி வேணால் சின்ன ஒரு தடுமாற்றம் இருக்கும். இப்போ ஏன் இந்த அளவுக்கு சடனாக இவ்வளோ அளவுக்கு growth கொடுத்துருக்க ரெண்டு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே திடீர்னு வந்து பேட்டரி எல்லாமே இவி ஓரியன்டாக மாறப்போகுது அப்படின்னால எல்லா இன்வெஸ்டர்ஸும் பேட்டரியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியா பொறுத்தவரையும் மிகப்பெரிய கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது அமரராஜா, எக்ஸைடா வந்து மிகப்பெரிய பேட்டரி கம்பெனி. அதனால வந்து இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் இந்த ரெண்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான பிஸ்னஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக டீட்டெயிலிங் ரொம்ப வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் இதை ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிஸ்னஸ் மாடல் வந்து உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது அமர்ராஜா பேட்டரிஸ் வந்து ஹையர் வேல்யூவா லோயர் வேல்யூவா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹையர் வேல்யூ ரேஞ்சில் தான் இருக்குது. ஏன்னா வந்து லாஸ்ட் 5 வருஷத்தில் இதோட பிஇ எடுத்து பார்த்தீங்கன்னா மீடியன் வந்து 17.3 தான். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 25 கிட்ட வந்து போயிருக்கு. நல்ல இபிஎஸ் வந்து growth ஆனாலும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது. பிஇயோட இவங்க வந்து கொடுக்கக்கூடிய வேல்யூங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் வந்து கரெக்ஷன் ஆகி கீழே வரட்டும், அதுக்கப்புறமா கன்சிடர் அப்படிங்கிறத பண்ணலாம். அப்படி வரும்போது அதோட முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய். இதே 1000 ரூபானா இந்த இடம் வந்து பாருங்க ரெசிஸ்டண்டாக ஆக்டாக இருக்குது ரெண்டுமே. அதனால இந்த இடத்த இருந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒன்று. ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா 861 ரூபா. இதுவும் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே இங்கேயும் சப்போர்ட்டாக இருக்குது, இங்கேயும் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இது வந்து மந்த்லி சார்ட்டு 2012லேருந்து இப்போ வரையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதனால தான் இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எடுக்க முடியுது. இது வந்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் மேபி மார்க்கெட் ரொம்ப கிராஷ் ஆகி கீழே வந்துச்சுன்னா 455 ரூபா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இந்த மாதிரி பார்த்துட்டு கரெக்டான பாயிண்டில் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்மில் ஒரு நல்ல லாபம் வரும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையர் வேல்யூவில் இருக்குது. 21 தான் இவங்களோட மீடியன் பிஇஏ. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 45 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது கண்டிப்பாக கரெக்ட் ஆகணும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமரராஜா மாதிரி இபிஎஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏர்னிங்கில் ஃப்ளாட்டாக தான் இருக்குது பாருங்கள். அதுவும் இப்போ வந்து ஸ்லோ டவுன் ஆகி இறங்கியிருக்கு. ஆனால் இதே அமரராஜாவை பார்த்தீங்கன்னா நல்ல growth காட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் நல்ல ரெவன்யூ அப்படிங்க காட்டிட்டு இருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிறது ஏறுது. ஆனால் எக்ஸைடில் வந்து பாருங்கள் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதுக்கு இப்போ இருக்க ப்ரைஸுங்கிறது கண்டிப்பாக ஓவர் வேல்யூடு. இது வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஏறி கிடைக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமரராஜாவில் வந்து சார்ட் பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நிறைய ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் இருக்கும். பட் இதில் அப்படிலாம் இல்லை. ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக இப்படி மேலே ஏறி நின்றுருக்கும். அதனால இது கண்டிப்பாக கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 337 ரூபாங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது. இங்கே ஒரே ஒரு இடம் மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து மிகவே ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாக இருக்குது 279 ரூபான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கீழே கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். இந்த ரெண்டு ஷேர் எடுத்துக்கிட்டால் இல்லை ரெண்டு வந்து ரொம்ப இது ஐ growth ஓரியன்டாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னா அமரராஜா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து நான் வைப்பேன். ரெண்டாவது பிளேஸ் தான் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வைப்பேன். ஈவன் தோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய மார்க்கெட் கேப் வச்சிருந்தாலும் அமர்ராஜா வந்து பிராண்ட் நேம் வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேல்ஸு ரெவன்யூ அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எக்ஸைடை கம்பேர் பண்ணும்போது. அதனால் பேட்டரி கம்பெனியை பொறுத்தவரையும் அமரராஜா வந்து ஃபஸ்ட்டும் எக்ஸைட் வந்து செகண்டும் அப்படிங்கிறது வச்சு தான் நான் வந்து பார்ப்பேன் ஒரு லாங் டேர்மை பொறுத்தவரையும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் இன்னும் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளே இந்த ரெண்டு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். வீடியோ எடுத்தேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனலில் சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.